நான் உங்களுக்கு தர சொல்றேன். நான் தகவல் ஒன்னே ஒண்ணுதான். இப்போ நீங்க இந்த மால் பிராக்டிஸோ லீக்கேஜோ அப்படின்னு வச்சு அப்படி ஒரு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டா அந்த எக்ஸாம் நடந்த எனக்கு ஈவினிங் மிகப்பெரிய நியூஸ் அதை பரவி இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அப்படிலாம் மூடிலாம் வச்சுக்கிட்டு யாரும் அப்படி சீக்கிரட்டா இல்ல. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். கண்டிப்பா அதுக்கான தகவலும் கண்டிப்பா நான் தர சொல்றேன். நான் இப்போ அந்த ஆர்டி இதை பத்தி நீங்க சொன்னீங்க. நீங்க இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம +2 ரிசல்ட் வரும்போது உங்கள்கிட்ட தான் நான் சொன்னேன்னா இமீடியட்டா அடுத்த நாள் பத்திரிகையில வந்து அமைச்சர் வந்து மழுப்பலான பதில்கள் சொன்னார் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நேற்று கூட மாண்பை பொருந்த நீதிமன்றமும் வந்து தமிழக அரசு அதுக்கு உடனடியாக ஒரு பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்ப தலைமை செயலாளரை பொறுத்த வரைக்கும் இது நமக்கான பணம். நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 617 கோடி ரூபாய் இன்னைக்கு நமக்கு வராமலே இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு அதை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த சமகர சிக்ஷா அபியான்ல ஒன் ஆஃப் த பேராமீட்டர் வந்து இந்த ஆர்டிஐ இருக்கிற 25% அந்த பணத்தை வந்து அவங்க வந்து நமக்கு வழங்க வேண்டும். ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்பந்தம் நான் சொன்ன மற்றது கூட நம்ம டிபேட்டபிளா உட்காந்து நம்ம பேசலாம். நம்ம இந்த ஆர்டிங்கிறது வந்து பேசிக் ரைட் டு எஜுகேஷன்ங்கிறது வந்து ஒரு பேசிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் ரைட்டுக்கே நீங்க அகேன்ஸ்டா போற மாதிரியான வேலையை நீங்க செய்றீங்க. அந்த பணத்தை நீங்க கொடுக்கும் நாங்க கேட்டுட்டே இருக்கோம். நாங்க தலைமை செயலாளர் எழுதியிருக்கிறார். தலைமை செயலாளருக்கான பதில் வரும் நாங்கள் பாக்குறோம். இப்ப 12th ரிசல்ட் அறிவிச்சு 10 நாட்கள் இது வரைக்கும் ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வரல. இன்றைக்கு எங்களுடைய எஸ்பிடி மேடமும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி இப்ப டெல்லிக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு அங்கதான் இருக்கிறாங்க. இந்த டிஸ்கஷன் பாயிண்ட் தான் போயிருக்காங்க. அது வரும்போது அங்க என்ன தகவல் வருதோ அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் வில் டேக் a call. நார்த் பொறுத்த வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு நம்ம முன்னேறி இருக்குன்னு நான் சொல்றேன். கிருஷ்ணகிரியில நீங்க லாஸ்ட் 12th நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேறி அந்த கிருஷ்ணகிரியுடைய பழைய கலெக்டர் கூட நாங்க பார்க்கும்போது கூட ஷி வாஸ் சோ ஹாப்பி. பட் ஏன்னா நீங்க சொல்ல மாதிரி நார்த்துக்கு அதிகப்படியாக சொல்லும்போது இந்த எங்களோட டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நாங்க இன்னும் அங்க வந்து நிறைய கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சில இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த ஆண்டுக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் வரும்பொழுது அதுலதான் அதிகப்படியா போக்கஸே பண்ணணும். எந்த ரெக்ரூட்மெண்ட் முதல்ல நார்த் சைட்ல போய் நம்ம டீச்சர்ஸ் இந்த வேலை பார்க்கணுங்கிற அது மாதிரியான ஒரு முடிவே நாங்க கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி சவுத் டெல்டா அண்ட் அதர் ரீஜன் மட்டும் எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான். அதுக்கான போக்கஸ் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு அச்சீவர்ஸ் ஆஸ்பிரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கதான் இருக்கிறாங்க. குறிப்பாக தருமபுரி மாவட்டத்துக்கு நாங்க இருக்கின்ற ஒரு லைப்ரரிக்கு நாங்க போகும்போது போட்டித் தேர்வுக்கு அதிகப்படியாக அந்த லைப்ரரியை பயன்படுத்தினான்னு பாத்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த பிள்ளைங்களை தான் உள்ளபடியாக சோ ஹாப்பி. ஸோ அந்த சிஸ்டம் அந்த பார்வை என்பதை நம்ம மாற்ற வேண்டும் என்று இன்னைக்கு நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல நம்ம கொண்டு வந்திருக்கின்ற ஒரு சில அறிவிப்புகள் ஒரு சில ஸ்கீம் சார்ந்திருக்கின்ற அறிவிப்புகள்லாம் ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அடுத்த ஆண்டு எங்களுக்கு இருக்கு. ஆசிரியர்கள் ஒரு வருஷம் ஆச்சு சாங்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு அது தொடர்பான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் அது எந்த அளவுக்கு நம்ம வேகமா முடிக்க போறோம். அப்புறம் அந்த சீட் இன்க்ரீஸ் பண்ணணும் வந்து வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஏற்கனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் சொன்ன இந்த ரெக்ரூட்மெண்ட் அந்த 3192 பேர் நாங்கள் உள்ள கொண்டு வந்துட்டோம்னா அடுத்த கட்டம் எங்களை நாங்கள் சீட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிடும். சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காட்டில் ஒரு துறைக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அதுல பைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் படிப்படியா இந்த பேட்ச் எடுங்க போது நாங்களும் இந்த பேட்ச் அப்ப இப்ப சொல்லிட்டோம் 4 மாசத்துல நம்ம புதுசா ரெக்ரூட் பண்ண போறோங்கிற அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம டைம் டேபிளே நம்ம ரிலீஸ் பண்றோம் நாங்க. ஆனா பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல ஏதாச்சும் ஒருத்தங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த வழக்கு அது நிலுவையில் இருக்கு. அது நம்பர் ஆகிறதுக்கு நாங்க போராடுறோம். அது நம்பர் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு பேசினதுக்கு சரி அடுத்த வாரம் நாங்க அர்ஜென்ட் பண்றோம். இப்படியே தான் போயிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு ரிசல்ட் நீங்க எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு டீச்சர்ஸ் இருந்தா நாங்க ஸ்கூல் நடத்த முடியும். நாங்க அது கண்டிப்பாக இன்னைக்கு உங்கள் மூலமா நம்முடைய மாண்பை பொருந்திய நீதிமன்றத்துக்கு மூலமாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு. இல்ல இப்ப நீங்க சொல்ற வந்து இட் இஸ் 358க்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அது ஒத்துக்கிறது இல்லை. அதாவது அவங்க ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கறத தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பட் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான். எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நாம் வந்து 5 வயசுல நம்ம பிள்ளைங்களை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்போம். அவங்க 6 வயசுல பிள்ளைங்களை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்பாங்க. அந்த ஏஜுக்கான அந்த ஒரு இதுவும் இருக்கு எங்களுக்கு. சரி, நல்ல முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சொல்றோம் நாங்க. ஏன்னா பிள்ளைங்களை யாரும் கை விட்டுற வேணாங்கிறதுக்காக. ஏன்னா அந்த டிராப் அவுட் ஆயிடக்கூடாது. அதுக்கு ஒரு நல்ல கால் கண்டிப்பா முதலமைச்சர் பேசி நாங்க எடுத்தோம். முதலமைச்சர் உங்க மூலமா முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. தேங்க்யூ.